ஆனா நான் ஒத்துக்கிறேன். இது போட்டீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்றது கஷ்டம் தான். வாரண்டி கிளைம் ஆகாது தான். ஓகே. இன்ஜின் ரிலேட்டட் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் கிளைம் ஆகாது. ஒரு சிஎன்ஜி கார் இருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கம்பெனி ஃபிட்டர்லேயே வருது உங்களுக்கு சிஎன்ஜி. இல்ல நம்ம எடுத்து வெளில போறது பெஸ்ட்டா உங்களுக்கு? இப்போ சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படின்னாலே சேஃப்டியா? சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பயப்படுறது சிலிண்டர் வெடிச்சிருமோ வந்துருமோ அப்படிங்கிறது. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் அதிகமான யூசேஜ் இருந்தால் போகலாம். யூசேஜ் கம்மியாக இருந்தால் போக வேணாம். ஓகே. இதுதான் விஷயம். பொறுத்த வரைக்கும் புது காரில் வெளியில் போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. புதுசாக ஒரு காரை வாங்கி ஒரு 30,000 குறையுதுப்பா, நம்ம போய் வெளியில் போட்டுக்கலான்னு போய் அந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க. நான் சொல்கிறது, உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக காரில் சிஎன்ஜியோட கிடைக்குதுன்னா நீங்கள் வெளியில் போய் கொடுத்து ஒரு 30,000 மிச்சம் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே எடுத்துருங்க. இல்லை நான் எடுத்துட்டேன் சார், 3 வருஷம் பயன்படுத்திட்டேன், இப்போ எனக்கு யூசேஜ் அதிகமாகிடுச்சு, என்னோட கார் ஒரு 3 வருடம் 4 வருடம் பழைய கார், வாரண்டிலாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து வெளியில் ஃபிட் பண்ணுறது கூட வழி கிடையாது நமக்கு. ஆமாம், நீங்கள் உள்ளே போய் ஃபிட் பண்ண முடியாது, வெளியில் ஃபிட் பண்ணி பயன்படுத்திங்க. எப்போவுமே காரை எடுக்கும்போது ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக உங்களுக்கு சிஎன்ஜி நீடு இருந்தால் எடுத்துருங்க. இல்லைன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வேணா வெளியில் போய் பண்ணிக்கலாம்.